ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த நாங்குநேரியில பாத்தீங்கன்னா ஒரு 6-7 பேரை வெட்டினாங்க சரமாரியா ஒரு கும்பல். அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணி இருந்திருக்காங்க. இந்த ஒரு செய்தி முதல்ல வரும்போது இதை என்ன தெரியுமா பரப்பிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு 9 பேர், அதாவது ஒரு மது பிரியர்கள், மது போதையில 9 பேர் வந்து ஊர் மக்களை வந்து சரமாரியா பார்த்தவங்களை பூரா வெட்டிட்டாங்க. அப்படி மானம் கெட்டவங்களா, அவங்க ஒன்னும் மது பிரியர்கள் இல்ல, மிளகாய் பொடி வீரர்கள். இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜாதி ரீதியான வெறி தாக்குதல் தான் நடந்திருக்கு. சாரி, கொலை வெறி தாக்குதல் நடந்திருக்கு. அதுல 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து ஜான் அப்படின்ற ஒரு மாற்றுத்திறனாளி, இன்னொரு வட இந்திய. இதே தான் நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கு அவங்கள கைது பண்ணதுக்கு அப்புறம். இந்த 7 பேரை காவல்துறை கைது பண்ணதுக்கு அப்புறம் தான் ரொம்ப பெரிய அதிர்ச்சியான தகவல் ஒன்று கிடைக்குது. அதுல 2 பேர் யாரு அப்படின்னா, ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி நாங்குநேரியில சின்னத்துறை அப்படின்ற ஒரு பள்ளி மாணவன் அவனோட வீடு புகுந்து ஜாதி வெறியர்கள் வெட்டினாங்க தெரியுமா, அவங்களும் பள்ளி மாணவர்கள் தான். அந்த குரூப்ல 2 பேரும் இந்த ஒரு கொலை சம்பவத்துல இருக்காங்க. என்ன ஏதுன்னு தெரியாம இந்த ஒரு ஜாதி ரீதியான ஒரு இனவெறி தாக்குதல் மது போதையில கஞ்சா போதையில நடந்ததுன்னு சொல்லி மல்லு கட்டி தப்பா பரப்பிட்டு இருக்காங்க. மானங்கட்டவங்களா, கொஞ்சமாவது லாஜிக்கா யோசிங்கடா. மது போதையில வரவன் பெட்ரோல் குண்டெல்லாம் ப்ரிப்பேர்டா எடுத்துட்டு வருவானா? அவங்க அந்த ஊர்ல வந்து என் ஜாதி தான் பெரிய ஜாதி அப்படின்றத காட்டுறதுக்காகவே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவரை கொன்னாருன்னு சொல்லி நான் லாஸ்ட் வீடியோல போட்டிருந்தேன்ல, அந்த பெரும்பத்துல ஜாதி ரீதியா நடந்த அந்த முதல் கொலை தான் இப்ப நடக்கிற அந்த ஜாதி ரீதியான கொலைவெறி தாக்குதல் வர தொடர்ந்துகிட்டு. இந்த ஜாதி வெறியர்கள் 7 பேருக்கு கொடுக்கிற தண்டனை இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிற அந்த ஊர்க்காரங்களுக்கு ஒரு பெரிய பாடமா இருக்கு. ஏன்னா திருநெல்வேலி இல்ல நாங்குநேரி இப்படின்ற ஊர் பேரெல்லாம் கேட்ட உடனே எல்லாருக்கும் பத்தி ஜாதி வெறி தாக்குதல், கொலை வெறி தாக்குதல்ன்ற கசப்பான சம்பவங்கள் தான் முதல்ல ஞாபகம் வருது. ஓப்பனா சொல்லணும்னா கொலகாரங்க, ஜாதி வெறிங்க அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகுது. நான் சொல்லல, எவனையும் நான் ஸ்டீரியோடைப் பண்ணவும் மாட்டேன், அது என் பொழப்பும் கிடையாது. ஆனா கமெண்ட்ஸ் பூரா இப்படித்தான் இருக்கு. அதுக்கு காரணம் இவங்கள மாதிரி, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே 21 வயசுக்கு கீழே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது இன்னும் பெரிய அதிர்ச்சியை. இவங்கள மாதிரி சாதி வெறி பிடிச்ச சல்லி பயலுக வளர்ந்து வரும்போது தான் அந்த ஒரு ஊரே வந்து சேஃப் இல்லாத ஊரா மாறுது. இதுல கொடுமை என்னன்னா, சில அரசியல் கட்சி தலைவர்கள் நம்ம தமிழ் மக்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னு மேலோட்டமா பேசிக்கிட்டு இருக்கேன். உடைச்சு பேசுறா தற்கூரி. அந்த ஜாதி வெறியனை பாயிண்ட் அவுட் பண்ணு, அங்க ஒரு ஜாதி வெறி தாக்குதல் நடந்திருக்கின்றத பாயிண்ட் அவுட் பண்ணி உடைச்சு பேசி தமிழக அரசு கிட்ட வந்து உங்க கேள்வி கேட்க. வேற ஒண்ணும் இல்ல, அந்த ஜாதின்ற பேரை சொல்லாமலே வந்து அரசியல் பண்ணிட்டு போயிடணும். தொடர்ந்து பேரு என்ன ஓட்டு வராதுல.